விமான விபத்தின் எதிரொலியாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உள்ளிட்ட அதிகாரிகள் ஏர் இந்தியா அலுவலர்களின் செயல்பாடுகளை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். இதில் குறிப்பிட்ட 3 அதிகாரிகள் தொடர்ந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்டது தெரியவந்துள்ளது. கோட்ட துணை மேலாளர் சூரா சிங், பணி ஒதுக்கீடு செய்யும் பிரிவு தலைமை மேலாளர் பிங்கி மிட்டல், திட்டமிடுதல் பிரிவு அதிகாரி பாயல் அரோரா ஆகியோர் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ளனர். பணி ஒதுக்கீடு செய்தல், விதிமுறைகளை கடைபிடித்தல், பணியில் பொறுப்புடன் செயல்படுதல் ஆகியவற்றில் கவனமின்றி செயல்பட்டதாகவும் விதிகளை மீறியதாகவும் இவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். பணி நேரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அந்த 3 அதிகாரிகளையும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்க வேண்டும், உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது குறித்து 10 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மே 16, 17 தேதிகளில் பெங்களூருவில் இருந்து லண்டனுக்கு சென்ற 2 ஏர் இந்தியா விமானங்கள் KI-133 10 மணி நேரத்தில் சென்று அடைவதற்கு பதிலாக கூடுதல் நேரம் ஆகியுள்ளது. இது குறித்து விமான நிறுவனத்தின் பொறுப்பு அதிகாரிக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கான காரணத்துடன் 7 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் இருக்கும் முதல்வர் தன்னிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்கிறார் என அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் நமது எதிரி திமுக தான் எனவும் தனது அறிக்கையில் பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க கூடாது என நினைப்பவர்கள் தான் திமுக அரசு மீது பாய்கிறார்கள் என்று மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக 2 சீட்டு கொடுத்தால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட்டணியில் தொடருமா என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக கூட்டணியில் வருத்தம், சங்கடம் இருந்தாலும் அதில் தொடர்போம் என்று அதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தீவிரமடைந்து வரும் மோதலுக்கு மத்தியில் இந்தியர்களை மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. இதுவரை இந்தியர்கள் 827 பேர் டெல்லி வந்தடைந்துள்ளனர். மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனத்தின் சொகுசு கார்களில் உள்ள ஃபியூஸ் பாக்ஸில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடு முழுவதும் 30 கார்களை திரும்ப பெற உள்ளதாக மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதில் S-கிளாஸ், VLC, AMG SL55 மற்றும் EQS சிடான் ஆகிய 4 மாடல் கார்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலக அளவில் ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட், அமேசான் உட்பட பல்வேறு இணைய சேவை பயனர்களின் 1600 கோடி லாகின் தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் பலவற்றில் உள்நுழைவதற்கான பாஸ்வேர்டு தகவல்களும் அடங்கியுள்ளதாக ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் நாடுகள் இடையே மூண்டுள்ள போர் ஓயவில்லை. இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நிகழ்த்தி வரும் நிலையில் வடக்கு ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 5.1 உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. விளையாடல் படத்தில் வரும் தர்மியை போல எனக்கு இல்லை நோபல் பரிசு என்று புலம்பிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவரது பெயரை பரிந்துரை செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.